பிதாவாகிய பிராபரனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் சிந்திக்கவும் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட இடைபடுங்க, எங்களை வழி நடத்துங்க. தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற அற்புதமான பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களையும் ஆண்டவரே உம்முடைய சாயலிலே நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலே நம்ம தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே உள்ள சம்பவங்கள் நமக்கு தெரியும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்ததை பற்றி நம்ம போன அதிகாரத்தில் 40ஆம் அதிகாரத்தில் படித்தோம். சிறைச்சாலையிலே 2 நபர்களுக்கு தன்னுடைய சொப்பனத்திற்கான பொருளை யோசேப்பு கூறினதை போன அதிகாரத்தில் கவனித்தோம். இந்த அதிகாரம் ஏசாயா 41ஆம் அதிகாரம். சிறையில் இருந்தபோது 2 பேர் சொப்பனம் கண்டாங்க, நமக்கு தெரியும். 2 பேருடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொன்னான். அப்பொழுது பானபாத்திரக்காரர்களின் தலைவன் மீண்டுமாக பார்வோன் இடத்திற்கு உயர்த்தப்பட்டான். யோசேப்பு அவனிடத்துல கேட்டுக்கொண்ட ஒரு சின்ன தயவு, எனக்காக நீர் பார்வோன் இடத்துல பேசி இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனா பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். இந்த 41ஆம் அதிகாரத்துல நடந்த காரியம் என்னவென்றால், 2 வருஷத்திற்கு பின்பு, முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 வருஷம் கழிஞ்சிருச்சு. அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பானபாத்திரக்காரன் 2 வருஷமும் மறந்துட்டான், இன்னும் 2 வருஷமும் சிறையில இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆகையினால ஏற்கனவே அவன் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா அவன் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறான். இது 2 வருடம். ஆகையினால இன்னும் 2 வருடம் சிறையில் இருக்க வேண்டியதாகி போனது. அடிமையாக இருந்தான், சிறை கைதியாக இருக்கிறான். அப்பொழுது அவன் வாழ்க்கையில் அவன் சந்திச்ச ஒரு காரியம், பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனம் பத்தி நமக்கு தெரியும். 7 பசுக்கள் வந்து புஷ்டியும் அழகுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அதுக்கு பின்னாடி அவலட்சணமான 7 பசுக்கள் வந்தது. அந்த அவலட்சணமான பசு இந்த கொழுமையான பசுவை பட்சித்து போட்டது. அதுக்கு பிறகும் அந்த அவலட்சணமான பசுக்கள் அப்படியே இருந்துச்சு, மெலிஞ்சு போன நிலைமையிலே இருந்தது. திரும்ப ஒரு சொப்பனம் கண்டா, 7 செழுமையான கதிர்கள் ஒரே தாளில் வளர்ந்து இருந்தது. அதுக்கு பிறகு சாவியான கதிர்கள் 7 கதிர்கள் முளைத்தது. இந்த சாவியான கதிர்கள் செழுமையான 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டு பார்வோன் வெடித்து கொண்டான். அந்த சொப்பனம் என்று அறிந்தான். அப்பொழுது அவனுடைய வழக்கத்தின்படி எங்கள் அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு சொப்பனத்தை சொல்லி அதற்கு பொருள் கேட்டான். யாரும் அதற்கு சரியான பொருளை சொல்ல முடியலை. ஆகையினால அங்கே பார்வோன் ஒரு கலக்கத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில பானபாத்திரக்காரருடைய தலைவனுக்கு யோசேப்பு நினைவுக்கு வந்தான். ஏன்னா அவனும் ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னதுனால அவனும் அங்கே நினைத்து கொண்டு பார்வோன் இடத்துல அவனுக்கு சிறையில் ஏற்பட்ட சொப்பனம், அதற்கு சரியாக அவன் சொன்ன அர்த்தம், அந்த அர்த்தம் நிறைவேறினது, இதை எல்லாவற்றையும் சொல்லி இப்படி ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லி அவனை அறிமுகப்படுத்துகிறான். உடனடியாக அவன் அங்கிருந்து சிறையிலிருந்து வர சொல்லி பார்வோன் அவர்களை யோசேப்பை வர சொல்லுகிறான். யோசேப்பின் இடத்துல தன்னுடைய சொப்பனத்தை அவன் சொல்லி அதற்கு அர்த்தத்தை கேட்கிறான். பகுதியில் நாம் கவனிக்கிற ஒரு விஷயம்,
கர்த்தர் பாடுகளின் வழியாக யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஏன் இத்தனை வருஷம் உனக்கு இந்த பிரச்சனை? 11 வருஷம் அடிமையாக இருந்தான், திரும்ப 2 வருஷம் சிறையில் இருந்தான். அதுக்கு முன்னாடி சிறையில் எவ்வளவு நாள் இருந்தான்னு தெரியல. 13 ஆண்டு காலமும் பாடுகளின் வழியாக யோசேப்பு வந்ததற்கு காரணம் என்ன? பாடுகள் வழியாக யோசேப்பு வந்ததற்கு காரணம், கர்த்தர் பாடுகள் வழியாக யோசேப்பை உருவாக்கினார். இந்த 13 வருஷத்துல யோசேப்பு எகிப்தோடைய மொழியை கத்துக்கிட்டான், எகிப்தியருடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, அவன் அடிமையாக பணியாற்றினதுனால தாழ்மையை கற்றுக்கொண்டான். தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான இடம் எங்க அப்படின்னா, அடிமையாக சர்வெண்டா இருக்கும்போது தான் தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. ஆகையினால கர்த்தர் அவனை சிறுமைப்படுத்தி அவனை ஆண்டவர் உருவாக்கினார். கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்துவதற்கு முன் ஆண்டவர் அவனை பண்படுத்தினார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். God likes to work in us before he works through us. நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் பண்படுத்துகிறார். நம்மளை முதல்ல உருவாக்குகிறார், அப்புறம் நம்மை கொண்டு மற்றவர்களை உருவாக்குகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு செயல்படுவதற்கு முன்பதாக நமக்குள் செயல்படுகிறார். ஆகையினாலே இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இந்த 13 ஆண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவனை மோல்டு பண்ணி அவனை உருவாக்குகிறார். 13 ஆண்டுகள் ஒருவேளை கஷ்டமான பாதையில் அவன் சென்றாலும் ஆண்டவர் அந்த பாடுகளின் வழியாக ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இப்படி நாம் படிக்கிறோம். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த வேத வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற அற்புதமான ஒரு காரியம், இந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற பாடுகள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமைக்கு நேராக நம்மை வழிநடத்தும் என்கிற அற்புதமான உண்மையை அவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற ஒரு காரியம், யோசேப்பு இந்த சூழலிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக அவன் இருந்தான். அவனை அழைத்து சொப்பனத்தை சொல்லி அதனுடைய பொருளை அவர் கேட்டபோது 16ஆம் வசனத்துல யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக அவன் சொன்ன காரியம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிஃப்ட் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை யோசேப்பு திட்டவட்டமாக அறிந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தாழ்மையாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற முக்கியமான ஒரு புரிதல். நமக்கு உள்ள எல்லா கிஃப்டும் எல்லா ஈவுகளும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ ஏன் ஸ்பெஷலா இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் உன்னை ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். உனக்கு இருக்கிற கிஃப்ட்ல ஆண்டவர் கொடுக்காம நீ பெற்றுக்கொண்ட கிஃப்ட் ஏதாவது இருக்கா? இல்ல, எல்லாம் அவர் உனக்கு கொடுத்தது. அப்ப நீ பெற்றுக்கொண்டவன், இது உன்னுடையதல்ல, இது ஆண்டவர் உனக்கு கொடுத்தது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். யோசேப்பு மிக அழகாக அங்க சொல்றான்,
பார்வோன் யோசேப்பை பாராட்டி சொன்ன இந்த இடத்துல அவர் சொல்றான், நான் அல்ல, கடவுளே உனக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். 25ஆம் வசனத்துல இந்த சொப்பனத்தை விவரித்த பார்வோனுக்கு யோசேப்பு சொன்ன காரியம், அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்று தான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு இந்த உண்மையை தெரிவித்திருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை இங்கே யோசேப்பு சொல்லுகிறார். ஆகையாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக யோசேப்பு இருந்தார். 28ஆம் வசனத்திலையும் இதே காரியத்தை சொல்றாரு. 32ஆம் வசனத்திலையும் இன்னும் அதிகமா யோசேப்பு சொல்கிற காரியம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஆகையாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக, இது ஆண்டவர் செய்ய போகிறார், ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறார், ஆண்டவர் அறிவித்திருக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாக யோசேப்பு காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யோசேப்பிற்கு ஆண்டவர் கொடுத்த வரமும் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தையும் பார்க்கிறோம். யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அழகா சொன்னான். 7 கொழுத்த பசுக்கள், பசுமையான 7 ஆண்டுகள், மெலிந்து போன பசுக்கள், வறட்சி மிகுந்த பஞ்சம் வருகிற 7 ஆண்டுகள். ஆனால் இந்த பஞ்சம் உள்ள 7 ஆண்டுகள் செழுமையான ஆண்டுகளினுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிடும் அப்படின்ற அர்த்தத்தை சொன்னார். ஒருவேளை நிறைய பேர் இதோட முடிச்சிருப்பாங்க. ஆனா யோசேப்பு செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, எதுக்காக இந்த சொப்பனத்தை ஆண்டவர் பார்வோனுக்கு கொடுத்தாருன்னு ஒரு காரணம் சொல்றார். சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் இது. பார்வோன் என்ன கேட்டாரு, சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டாரு, வேலையை முடிச்சுட்டு இதுதாங்க அர்த்தம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாரும். ஆனா இங்க யோசேப்பு இன்னும் ஒரு படி அதிகமா போய் இன்டர்பிரிட்டேஷனோட அதுக்கு அப்ளிகேஷன் ஒன்று சொல்றாரு. எதுக்காக இந்த சொப்பனம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற அற்புதமான ஒரு உண்மையை சொல்லுகிறார். அடுத்தபடியா நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், அறிவிக்கிறார், நிறைவேற்றுகிறார். எதிர்காலத்தில் நடக்க போறது என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதை அறிஞ்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அதை அறிவிக்கிறார், ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 46ஆம் அதிகாரத்துல 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள்ல இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா சொல்லுகிறார், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பச்சை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஆண்டவர் செய்கிற அற்புதமான ஒரு காரியம், எதிர்காலத்துல நடக்க போகிற ஒரு காரியத்தை அவர் முன்னமே சொல்லுகிறார். இங்க பார்வோனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், இதைதான் செஞ்சார். 7 ஆண்டு செழிப்பான ஆண்டுகள் வரப்போகிறது, அதை தொடர்ந்து 7 பஞ்சம் மிகுந்த ஆண்டுகள் வரப்போகிறது என்கிற எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அறிவித்தார்.
ஆண்டவர் அதை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் அதை திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் திட்டமிட்டபடி அது நிறைவேறும் என்பதை இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். அடுத்தபடியாக நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, நாம் ஆயத்தப்படுவதற்காக இதை சொல்லுகிறார். நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல் புத்தகம் இன்னும் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி தெரியும்? வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் இவைகளை அறிவித்திருக்கிறபடியினால நாம் ஆயத்தப்படுவதற்கு ஏதுகரமாக இருக்கும். தேவன் தாம் செய்ய போவதை இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். கர்த்தர் செய்ய போவதை நமக்கு அறிவிப்பதற்கு காரணம் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில கவனிக்கிறோம். யோசேப்பு சுயநலமற்றவனாக இங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவன் சிறையில் இருந்தான். அவன் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான். அரண்மனையில போய் பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்போம்? எப்படி சிறையில இருந்து வெளியில வர்றது அப்படின்றது தான் அவன் முதல் நம்முடைய குறிக்கோளா இருந்திருக்கும். தப்பே செய்யாம 13 வருஷம் படாத பாடுபட்டாச்சு. பார்வோன் கிட்ட போய் பேச சொன்னவன்லாம் பேசல. நம்ம நேரடியா பார்வோன்ட்ட போய் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒண்ணு முதல்ல போன உடனே ஒரு ரிக்வஸ்ட், இல்லட்டா ஒரு கண்டிஷன், அப்படி இல்லட்டா சொன்ன பிறகாவது இதெல்லாம் கேட்டு அப்ரிஷியேட் பண்ண பிறகாவது, ஐயா எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றதுக்கான ஒரு நல்ல சூழல். ஆனா யோசேப்பு அதை பற்றி பேசவே இல்லை. அவன் தான் சிறையிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்றத பத்தி யோசிக்கல. அவன் செஞ்ச காரியம் என்னன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துற ஒண்ணு, ரெண்டாவது பார்வோனுக்கு உதவி செய்கிறதுல தான் அவனுடைய கவனம் இருக்கு. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும், ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், பார்வோனுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு தாம் பெரிய ஆளாகணும்னு அவன் நினைக்கவே. ஆண்டவர் இப்படிப்பட்ட வரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருந்தாருன்னா நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாது. பெரிய ஃப்ளெக்ஸ் அடிச்சு இல்ல ஆள் உயர கட் அவுட் வச்சு நம்மை ஒரு பெரிய ஆளா நம்ம காண்பித்துக் கொள்வதற்கும், அதை வைத்து நாம் பேரும் புகழும் சம்பாதித்துக் கொள்வதற்கும், நம்ம பெரிய ஆள் ஆகிறதுக்கும் நம்ம எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிடுவோம். ஆனா யோசேப்பு அப்படிப்பட்டவனாக இல்லை. அவன் தன்னை பத்தி சிந்திக்கல. ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்கும் பார்வோனுக்கு உதவி செய்கிறதற்கும் ஜாக்கிரதையா இருக்கான். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு அடுத்தது ஒண்ணு சொல்றான். அதனால இந்த பஞ்சம் வந்த 7 வருஷத்துக்கு நம்ம சமாளிக்கிறதுக்கு இந்த செழிப்பான ஆண்டுகளிலே நம்ம தானியங்களை சேகரித்து வைக்கணும் அப்படின்ற ஆலோசனைகள்லாம் சொல்றான். சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? பார்வோன் கிட்ட, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை ராஜா தேடணுமா? தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆகையினால இங்கே தான் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவேன் அப்படின்னு யோசேப்பு கனவு காணல. ஏன் கனவு காணல அப்படின்னா, அவன் யாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு, அவன் ஃபாரினர், இந்த நாட்டுக்கே சொந்தக்காரன் இல்லை, வேற நாட்டை சேர்ந்தவன், அவன் ஒரு எபிரேயன். ரெண்டாவது, இங்கே அவன் இருந்தது அடிமையா இருந்தான், அவன் சிறை கைதியா இருந்தான். ஆகையினால என்னை அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கினா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவன் சொல்லலை. அவன் சொல்றான், நல்ல ஒரு ஆளை ராஜா தேடி கண்டுபிடிச்சு, விவேகமுள்ள ஒரு ஆளை கண்டுபிடிச்சு அதிகாரியா வச்சு இந்த வேலையை கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் தான் பண்றான். தன்னுடைய நிலையை பற்றி அவன் ராஜா கிட்ட பேசவே இல்லை.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, அரசனும் ஆண்டவரும். இங்க நம்ம கவனிக்கிற காரியம், பார்வோன் பெரிய மன்னனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமானவன். கடவுள் மட்டுமே செழிப்பையும் பஞ்சத்தையும் கொடுக்கிறவர். அவர் செய்வதை எந்த அரசனாலும் தடுக்க முடியாது. பார்வோனுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்பின காரியம், நாட்டில் இப்படி வரப்போகுது, நான் இதை நிர்ணயித்திருக்கிறேன், நான் எகிப்தின் மேல் ஆளுகை உடையவர், எகிப்துல பஞ்சத்தையும் என்னால் கொடுக்க முடியும், செழிப்பையும் என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பார்வோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு முன்னே நாம் நம்மை உயர்த்த பார்ப்போம். ஒரு பார்வன் யோசிச்சிருக்கலாம், தேசத்துல நான் தான் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கேன், என்னால எல்லாம் முடியும்னு அவன் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு, உன் தேசத்தின் மேல் நான் ஆளுகை செய்கிறவர் என்பதை ஆண்டவர் அவனுக்கு அழகாக உணர்த்தினார். அது மட்டுமல்ல, ஒரு அடிமை வழியாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறார். தேசத்தை ஆளும் அரசனின் மனக்கலக்கத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவர் சிறையில் இருந்து ஒரு அடிமையை கொண்டு வர. ஆண்டவர் அநேக நேரங்களிலே அற்பமானவர்கள், எளியவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இங்கே நாம் கவனிக்கிற காரியம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தகுதிகள் என்ன, அவன் உயர்த்தப்படுவதற்கு அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தகுதிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது காரியம், பார்வோனே அவனை குறித்து கொடுத்த சாட்சி. இவன் ஏதோ புதுசா ஒரு காரியம் செய்யல, 13 ஆண்டு காலமாக தேவனோடு நெருங்கி வாழ்கிறவனாக இருந்தான். அவனுடைய நெருக்கத்திலும் அவனுடைய தேவையிலும் அவனுடைய பாடுகளின் மத்தியிலும் அவன் ஆண்டவரோடு உண்மையாக நடந்ததனுடைய விளைவாக பார்வோன் அவனை பார்த்து என்ன சொன்னான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ, விவேகமும் ஞானமும் உள்ளவன் நீ தான்பான்னு சொல்றான். ஆகையினால ஆண்டவரோடு அவன் நெருங்கி வாழ்ந்தபடினாலே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பார்வோன் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, யோசேப்பு திறமையும் கடின உழைப்பும் உள்ளவனாக இருந்தான். யோசேப்பினுடைய உயர்வுக்கு அவன் பக்தி மட்டும் காரணம் இல்லை, அவனுடைய கடின உழைப்பும் அவன் உண்மையா இருந்ததும் காரணம். ஏன்னா அவன் போத்திபார் வீட்டில் இருந்த போதும் சரி, வீட்டுடைய பொறுப்பு அவன் கையில கொடுக்கப்பட்டுச்சு. அவன் சிறையில் இருந்த போதும் சரி, சிறையினுடைய பொறுப்பெல்லாம் அவன் கையில கொடுக்கப்பட்டது. அவன் கடினமாக உழைக்கிறவனும் உண்மை உள்ள மனுஷனுமாய் அவன் இருந்தான். நிறைய நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் பக்தியா இருக்கிறாங்க, ஆனா உண்மையாவும் இருக்கிறதுல கடினமா உழைக்கிறதும் இல்லை. ராஜா பக்தியை பார்த்து அவனை மெச்சல, ஆண்டவர் அவனுடைய பார்வோன் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவனை மெச்சினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கூட ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியில உண்மையா இருக்கணும், கடினமா உழைக்கணும். நீதிமொழிகளின் புத்தகம் 22:29 நாம் இப்படி வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆகையினால இதற்கு யோசேப்பு நல்ல ஒரு மாதிரி. அவன் சிறையில் இருக்கும் போதும் போத்திபார் வீட்டில் இருக்கும் போதும் அவன் உண்மையா இருந்தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க,
நான் அரண்மனைக்கு போனோன்னு உண்மையா இருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா நம்பலாமா? நம்ப முடியுமா? நீ சிறையில உண்மையா இருந்தியா? ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீ உண்மையா இருந்தியா? நாளைக்கு உண்மையா இருப்ப. உயர்ந்த பொறுப்பு வந்துச்சுன்னா நான் உண்மையா இருப்பேன்னு சொல்றீங்க, ரைட்டு. ஏற்கனவே இருந்த பொறுப்புல உண்மையா இல்லையே. இவங்களை நம்ப முடியுமா நம்ம? யோசேப்பு சிறையில் இருக்கும் போதே உண்மையா இருந்தான். அதனால சிங்காசனத்துல அவன் உண்மையாக இருப்பான். அதான் வேத புத்தகம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல உன் அதிகாரியா வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கிற காரியம், உண்மை உள்ளவனாக இருந்தான். உண்மை உள்ள வாழ்வில் நம்ம சில காரியம் யோசேப்பு வாழ்க்கையில கவனிக்கலாம். என்னெல்லாம், அவன் பொறுப்புல டக்குன்னு ஒரு சேஞ்ச் வந்துச்சு. 2 வருஷம் சிறையில் இருந்தா எந்த விதமான சேஞ்சும் இல்லை, எந்த விதமான சேஞ்ச் வருமானு கூட தெரியல. ஆனா ஒரே நாள்ல டக்குன்னு அவன் சிங்காசனத்துக்கு போயிட்டான். உயர்வு அப்படி வரும், ஆனா குணத்துல மாற்றம் அப்படி வராது. அதுக்கு 13 வருஷம் ஆண்டவர் அவனை அடிமையா வச்சு சிறையில வச்சு அவன் குணத்தை மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில அநேக நாட்கள் அவனை பயிற்றுவிக்க வேண்டி இருந்தது. நம்ம கூட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய நேரத்தில் நம்ம கரியரை பில்டு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நான் அதை விட முக்கியம் நம்ம கேரக்டரை பில்டு பண்றது தான். நம்முடைய குணத்துல மாற்றம் உருவாவதற்கு ஆண்டவருடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிப்பது அவசியம். எப்படி ஒரு களிமண் குயவனுடைய கரங்களிலே வணையப்படுகிறதோ அதே போல தேவனுடைய கரங்களிலே நாம் வணையப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்பது அவசியம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தான். போத்திபார் வீட்டுல உண்மையா இருந்ததுனால அவன் அரண்மனையில் உண்மையாக இருப்பான். உண்மையுள்ள வாழ்வில் இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா, என்ன கொடுக்கப்பட்டதோ அதுல அவன் உண்மையா இருந்தான். போத்திபார் வீட்டுல இருக்கும்போது அவன் அரண்மனைக்கு போகும்போது உண்மையா இருக்கலாம்னு யோசிக்கல. இல்ல, போத்திபார் வீட்டுல இருக்கும்போது இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போகணும்ன்றத பத்தி அவன் யோசிக்கல. சிறையில இருக்கும்போது அவன் அடுத்தது நான் எங்க போகணும்ன்றத பத்தி எல்லாம் பிளான் பண்ணல. எங்க ஆண்டவர் வச்சிருந்தாரோ அங்க உண்மையா இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் என் கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் உண்மையா செய்யறதை விட்டுட்டு நாளைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு நான் என்னுடைய உயர்வை பத்தி யோசிக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்கிறாரோ இன்னைக்கு கொடுத்திருக்கிறதுல நான் உண்மையா இருக்கிறதற்கு, நான் உழைப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்கணும். கொடுத்த தரிசனம் இருக்குது, ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அதை பத்தி அவன் கனவு கண்டு கொண்டு இன்னைக்கு வேலையை செய்யாம இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் பார்வோனுக்கு அடுத்து உன்னத நிலைக்கு நீ கொண்டு போற என் சகோதரர்கள்லாம் வந்து விழுந்து வணங்குவாங்க, ரைட் இருக்கட்டும். அதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறோம் அதை செஞ்சா போதும். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையாக இருந்தால் போதும். சிறைச்சாலை அரண்மனைக்கு போகிறதுக்கான வழியா இருந்துச்சு. அன்றைக்கு போத்திபார் மனைவியின் இச்சைக்கு இணங்க மறுத்தபடியால் சிறைக்கு வந்தான். சிறைக்கு வராம இருந்திருந்தா அவன் சிங்காசனத்துக்கு போயிருக்க மாட்டான். ஆகையினாலே உண்மை உள்ள வாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உயர்வும் நன்றி உணர்வும் யோசேப்புக்கு இருந்தது. ஒரே நாள்ல மாற்றம் இருந்த உடனே
கர்த்தர் யோசேப்பு நிலைய ஒரே நாள்ல தலைகீழா மாத்திட்டாரு. முதல்ல யோசேப்பு ஆடு மேய்ச்சான், அப்புறம் அடிமையா இருந்தான், அப்புறம் சிறையில் இருந்தான், கடைசி சிங்காசனத்துல அவன் அமர்ந்திருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு 2 பிள்ளைங்க கொடுக்குறாங்க. ஆண்டவனுடைய நிலைமையை மாற்றுகிற அடிமையா இருந்தவன் அரசனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்தார். கொடுத்த போது அவன் சொன்ன காரியம், முதலாவது பிள்ளை அவனுக்கு மகன் பிறந்த போது அவன் என்ன பேர் வைக்கிறான்? 51ஆம் வசனத்துல பாருங்க, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். என்னுடைய துயரங்களை எல்லாம் மறக்க ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு. அதை எல்லாத்தையும் மறந்து விட்டு ஆசீர்வாதமான நிலைக்கு நான் கடந்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் என்று நன்றியோடு ஆண்டவரையே நினைத்து பார்க்கிறான். ஆண்டவருடைய செயலை நினைச்சு பார்க்கிறான். ஆண்டவர் அடுத்த ஒரு மகனை கொடுக்கிறாரு. 52ஆம் வசனத்துல திரும்ப அவன் என்ன பேர் வைக்கிறான் பாருங்க, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். ஆண்டவருடைய செயல்களை அவன் எண்ணி பார்க்கிறான். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வதும் நன்றி உள்ளவர்களாய் இருப்பதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் பொறுப்புகளை நமக்கு கொடுக்கும் போது இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கும் போது, ஆண்டவர் ஊழியங்களை கொடுக்கும் போது, ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கும் போது, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாய் வாழ்வது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவருடைய திட்டமும் உலக ஆசீர்வாதமும். பார்வோனுடைய மனக்கலக்கம் மாறிடுச்சு, யோசேப்பினுடைய சிறையிருப்பு மாறிச்சு, எகிப்தினுடைய பஞ்ச காலத்துல பாதுகாப்பு உண்டானது, யாக்கோபும் அவன் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார். கடைசியா தேவனுடைய திட்டத்துல பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர், கரெக்ட். ஆனா இங்க யாரை பத்தி கரிசனையா இருக்கிறாரு? எகிப்தியர்களை பத்தி. எகிப்தில உள்ள மக்களை குறித்தும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். அது மட்டும் இல்ல, ஏன் யோசேப்பு தான் போய் உட்கார்ந்து இந்த பிரச்சனையை டீல் பண்ணி இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு யோசேப்பு தான் காரணமா இருக்கணுமா? வேற யாரும் அங்க போய் அந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாதா? எகிப்தில ஒரு தலைவன் இல்லையா, ஒரு அதிகாரி இல்லையா இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கு? அப்படின்னா யோசேப்பு தான் அங்க இருக்கணும். ஏன் யோசேப்பு தான் அங்க இருக்கணும்? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, உனக்குள் பூமியில இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய சந்ததியில தோன்றுகிற ஒருவனை கொண்டு ஆண்டவர் தேசங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். ஆகையினாலே ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்ல, யோசேப்பினால எகிப்து ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்ல, யோசேப்பின் நிமித்தம் யாக்கோபினுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்து உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யாக்கோபினுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவது அவசியம். ஒருவேளை இந்த காரியங்களை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, யாக்கோபினுடைய பிள்ளைகளும் அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் யோசேப்பை வழி நடத்துறார். இத்தனை பாடுகளும் எதுக்காக யோசேப்பு பட்டான் அப்படின்னா, தனக்காக அல்ல, அவன் உயர்த்தப்படுவதற்காக அல்ல,
யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவதற்காக தான். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் தோன்றுகிற இயேசுவினாலே உலகத்தினுடைய எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகிய இந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும். அதுக்கு ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். ஒருவேளை ஆரம்பத்துல அந்த கனவை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். என் காலில் எல்லாரும் விழுந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடிதான் யோசிச்சிருப்பான், இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டி இருந்தது. அவன் குடும்பத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டு அந்நிய தேசத்திலே அடிமையாய் இருந்து அநியாயமாய் துன்பப்படுத்தப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதம், மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பாடுகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதி நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியம். நான் ஒப்பு கொடுக்காமல் என் மூலமாக அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நினைப்பது சரியானதல்ல. கடவுளுடைய திட்டம் அது அல்ல என்பதை நாம் இந்த வேத புத்தகத்தின் வழியாக நாம் கவனிக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 41ஆம் அதிகாரத்துல கடவுள் யோசேப்பின் வழியாக ஏராளமான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நாமும் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையாக செய்வோம். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நம்மை உயர்த்த சித்தம் கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் அதை நடத்துவார். ஆகையினாலே இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய கைகளிலே என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அதை செய்வதில் நான் உண்மையாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, நாளிலே உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை பணிந்து கொள்ள, உடைய வேத வசனத்தை தியானிக்க நீர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்க கிருபை செய்தீர். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் அவனை உயர்த்தி நீர் உமக்கு ஸ்தோத்திரம். சிறையிலே உண்மையாய் இராதவன் சிங்காசனத்தில் உண்மையாய் இருப்பது எப்படி? கொஞ்சத்திலே உண்மையாயிராதவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக உயர்த்தப்படுவது எப்படி என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளில் எங்கள் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. நாங்களும் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை ஏற்றுக்கொள்ள, அதை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.